அம்மா, ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு தினமும் நான் உன்னை நினைச்சுட்டு இருக்கேன். உன்னையே நினைக்கிறேன், வேற எந்த சிந்தனையுமே இல்லை. உன்னையே ஆராதனை பண்ணிண்டு, உன் ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணிண்டு, உனக்கு பூ பறிச்சு, உனக்கு பூவால மாலை தோத்து, உனக்கு அர்ச்சனை பண்ணி, உனக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் பண்ணி உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன். மற்ற எல்லாரையும் நான் பார்த்து சிரிக்கிறாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிடுறானே அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஏண்டா நீங்கெல்லாம் மாயையில இருக்கீங்க, இவன் மட்டும்தான் என்னை சரணாகதி அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாயையில தள்ளாத என்ன நீ ஆட்கொண்ட பத்தியம்மா வாராகி, உன் மகிமையை நான் என்னன்னுமா சொல்லுவேன். ஒரு வாட்டி கூட நீ என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது எந்த இடத்துலயுமே. நான் எங்கெல்லாம் தலை குனிஞ்சு இருக்கிறனோ அங்கெல்லாம் என் தலையை உயர்த்தி அவ முன்னாடி என்னை வாழ வச்ச தெய்வம் நீதாம்மா. வாழ வைப்பால் வாராகி, வாழ வைப்பால் வாராகின்ற அந்த வார்த்தைக்கு ஒருத்திக்கு தான் அது சரியா இருக்கும். ஏன்னா வாழ வைக்கிற தெய்வம் வாராகி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்கவேன்னு சொல்லிட்டு வாராகி மாலை உன் பராக்கிரமத்தை சொல்றது. என்னை நீ வாழ வச்சிருக்க. ஒரு வாட்டி கூட உன்னை மறக்காத அந்த நினைவு, உன்னையே நினைச்சுட்டு இருக்க அந்த உள்ளம், இதை நீ எனக்கு கொடுத்துரு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னுடைய பாதார விந்தத்துக்கு சேவை செய்யற அந்த அனுகிரகத்தை, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுமா. அம்மா வாராகி பண்ணிடுமா.